இலங்கை தீவில் தமிழர் தாயகங்களில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் தமிழின படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணையையே தமிழ் மக்கள் வேண்டி நிற்கின்றார்கள். தமிழ் மக்களினுடைய உணர்வோட்டங்களை எண்ணங்களை பிரதிபலிப்பதுதான் அவர்களினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாகிய எங்களுடைய கடமையுமாகும். அந்த வகையில்தான் வடக்கு மாகாண முதல்வர் கௌரவ நீதியரசர் காவி விக்னேஸ்வரன் அவர்களும் வடக்கு மாகாண சபையினுடைய அமர்வில் இது தொடர்பான ஒரு பிரேரணையை சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்றதை வலியுறுத்தியிருந்தார். உள்ளக பொறிமுறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது. காரணம், கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களே நீதிபதியாக அமர்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நிலைதான் இங்கு நீடிக்கும். அதே சமயம் இந்த உள்ளக விசாரணை பொறிமுறையின் முன்னால் சாட்சியம் அளிப்பவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்கும் என்கின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் எங்களுக்கு கிடையாது. கடந்த காலங்களில் சாட்சிகள் மிரட்டியே சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையாக சொல்லப்பட்ட சாட்சிகள் கருத்தில் எடுக்கப்படவில்லை. இதனால் தான் உள்ளக விசாரணையை அல்லது இந்த உள்ளக பொறிமுறையை தமிழ் மக்கள் நிராகரிக்கின்றார்கள். இன்று இலங்கைக்கு ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட போகின்றது. அல்லது இலங்கை இராணுவத்தினருக்கோ அல்லது தமிழ் மக்கள் மீது ஏவிவிடப்பட்ட இந்த போர் தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட போகின்றது என்கின்ற அச்சத்தில் இலங்கையினுடைய 2 பெரும் சிங்கள தேசிய கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்திருக்கின்றன. இது ஒட்டுமொத்தமாக வெளிப்பார்வைக்கு உலகத்துக்கு ஒரு நல்லெண்ண அரசாங்கம் அல்லது நல்லாட்சி அரசாங்கம் என்கின்ற காட்டுவதற்கான ஒரு முனைப்பாக இருந்தாலும் கூட அவர்கள் 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்திருப்பது இந்த ஜெனீவாவில் வரப்போகின்ற இந்த அறிக்கை தொடர்பாக தங்களை தற்காத்து கொள்வதற்கான ஒரு உத்தியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் நாங்கள் பட்ட இழப்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல, தலைமுறையாக நாங்கள் அனுபவித்து வந்திருக்கின்றோம். இந்த துயரம் தொடர்கதையாகிவிடக்கூடாது என்பதற்காகவே சர்வதேச விசாரணை தேவை என்கின்றதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம்.